கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இன்னும் சில விடயங்கள் உங்களுக்கு தரும்படியாக ஆசைப்படுகிறேன். ஆகவே தொடர்ந்து வேதத்தினுடைய சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த புறாவின் கண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை கேள்வியிலே கேளுங்கள். உங்களுக்கு என்னால் இயன்ற அளவிற்கு பதில் தர வாஞ்சிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் தெளிவாக விளக்குவார் என்பதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். ஆகவே 6ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த தினத்திலே பார்த்தோம். இப்பொழுது கூட அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6ஆம் வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு கவலையாக இருந்தது, வேதனையாக இருந்தது. காரணம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு. ஆகவே மனுஷனை பூமியின் மேல் தான் உண்டாக்கினதற்காக அவர் கவலைப்பட்டார், வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார், துயரப்பட்டார். நாம் வேதத்திலே வாசித்து கொண்டு வருகிற பொழுது சிருஷ்டிப்பினுடைய அந்த நாட்களை பார்த்தால் அவர் சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தர் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் என்று சொல்லி மனுஷனை தம்மோடு உருவாடி கொள்ளும்படியாக அவனை 6ஆவது நாளிலே உண்டாக்கி இவர் 7ஆவது நாளுக்கு செல்லுகிற பொழுது ஓய்ந்திருந்தார். அதே நேரத்தில் மனிதன் கண்விழித்து அந்த 7ஆவது நாளுக்குள் வருகிற பொழுது அவனுக்கு முதல் நாள் அவனுக்கு தேவனோடு உறவாடுகிற ஓய்வு நாளாகவும் தேவனுக்கு தாம் செய்து முடித்த காரியம் 7ஆவது நாள் ஓய்வு நாளாகவும், ஆகவே இரு சேர சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கரைவெள்ளம் புரள மகிழ்ச்சியோடு இருந்த தேவன் இப்பொழுது இந்த 6ஆம் அதிகாரம் குறிப்பிடுகின்ற பொழுது தேவன் மனஸ்தாபப்பட்டார். அது அவருக்கு கவலையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? மனிதர்களுடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வந்தது. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன அக்கிரமங்கள்லாம் நடந்தது என்று குறிப்பிட்டு பார்த்தால் நாம் இயேசு கிறிஸ்து இதையே சொல்லுவார். லூக்காளின் விசேஷத்தில் கூட நாம் வாசிக்கலாம். நோவாவினுடைய நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய வரும் நாட்களில் நடக்கும். லோத்துவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அதுபோலவே மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களிலும் நடக்கும் என்று அவர் தெளிவுபட சொல்வார். இப்ப இந்த காலங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது இந்த நாட்களிலே என்ன நடக்கின்றன என்பதை பார்த்தால், அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமது இணையில்லா தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டது போல நோவாவினுடைய நாட்களிலே என்ன நடந்தது என்று நாம் பார்த்தால், பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், சம்பந்தம் கலந்தார்கள், சம்பந்தம் எடுத்தார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள், நன்றாக கட்டினார்கள், நட்டினார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்ப என்ன நடக்கிறது? இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சின்ன வீட்டுக்குள் தான் இருந்தோம். 8 பேர் அந்த வீட்டிலே நாங்கள் வாசம் பண்ணினோம். மிக குறுகிய வீடு, ஒரு அரை செட்டு கூட அந்த வீட்டினுடைய அளவு இருக்காது. அவ்வளவு பேர் நாங்கள் வாசம் பண்ணினோம். நாங்கள் 6 பிள்ளைகள், எங்களுடைய தாய் தகப்பனை சேர்ந்து 8 பேர் வாசம் பண்ண முடிந்தது, வாழ்க்கையை நடத்த முடிந்தது, உணவு கொண்டு போய் உண்டு வாழ முடிந்தது. ஆனால் இந்த நாட்களிலே உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிந்தித்து பாருங்கள். எப்படி வரும்? ஒரு 5 சென்ட் குறைந்ததாக வாங்கி போட வேண்டும். அந்த 5 சென்டில் ஒரு கிணறை வெட்ட வேண்டும். அதிலே ஒரு மரங்கள், சில மரங்களை நட வேண்டும். அதற்கு பின்பு கட்ட வேண்டும். அதனால்தான் சொல்லுகிறார், நட்டினார்கள், கட்டினார்கள். இன்றைக்கும் பாருங்கள், வீடுகள் இப்படித்தான். ஒரு 2 பேர் வாழ்வதற்கு கூட இந்த அளவிற்கு பெரிதாக சௌரியமாக அவர்கள் தாங்கள் கட்டிக் கொள்கிறார்கள். அது தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் நோவாய் நாட்டு நடந்தது போல் சொல்லுகிறேன். கொண்டார்கள், கொடுத்தார்கள், எடுத்தார்கள். இன்றைக்கும் என்னதான் கொரோனா வந்தாலும், என்னதான் அழிவின் பாதையில் இந்த அளப்பெரிய இந்த வியாதியினுடைய வறுமையின் கோளாறுகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட, வெயில் எவ்வளவு அடித்தாலும், மழை எவ்வளவு அடித்தாலும் அந்த குறிப்பிட்ட காலத்திலே மூழ்த்தம் என்று வைத்துக் கொள்வார்கள். கிறிஸ்தவனும் அதை பார்க்கிறானே என்கின்ற வேதனை தான் மிக எனக்கு அதிகமாக இருப்பதுண்டு. அதுவும் இந்த கஸ்தி காலம் என்று சொல்வார்கள், 40 நாள். இன்னும் 80 வயது 90 வயது வந்து கொடுக்க இந்த மண்டையிலே இன்னும் ஏறவில்லை. சத்தியம் இருதயத்தில் அவர்களுக்குள் இல்லாமல் இருக்கிறதே என்று இந்த 41 வருட காலங்கள் பிறக்கின்ற அந்த ஊழிய காலங்களிலே நான் மிக வேதனைப்படுகிறேன். பாருங்கள், அந்த நாளிலே அவர் வியாகுல நாள்கள், கஸ்தி நாள்கள் என்று சொல்லி பால் காய்ச்ச மாட்டார்கள், திருமணம் செய்ய மாட்டார்கள். என் கலாங்க கூட போறானா போறியான்னு தெரியல நம்ம ஆளுங்க. காணிக்கே கிளம்பாங்க, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆக எந்த எடுத்தாலும் ஒரு நல்ல காரியத்தை கூட அவர்கள் செய்ய மாட்டார்கள்.
ஒருத்தருக்கு ஒரு காணிக்கை கூட கொடுப்பதை கூட அந்த நாளிலே மிக மோசமாக கருதுவார்கள். இது ஸ்தாபன சபைகளிலும் அநேக சபைகளிலும் இன்றைக்கு 100க்கு 90 விழுக்காடு இந்த சபைகள் தான் இருக்கின்றன. சில இண்டிபெண்டான சபை, சில பெந்தேகோஸ்திலே ஒரு சில சபை, சில பிரதரில் ஒரு சில சபைகளிலே இதை அவர்கள் அனுசரிப்பது கிடையாது. ஆனால் கூட அவர்களுக்குள்ளும் இப்பொழுது நுழைய ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் படைத்த நாள் எல்லா நாளும் நல்ல நாள் என்று புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். எல்லா நாளிலுமே நான் வாசித்தும் கூட இந்த அறவேக்காடு தனமாக வேதத்தை என்னதான் பிரசங்கித்தாலும் செவிட்டு விரியனை போல காதை நன்றாக உள்ளே குத்தி கம்பியை வைத்து குத்துவது போல காங்கிரட் போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஆக இப்பொழுது பாருங்கள், நட்டினார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள். இப்ப இந்த வீடு கட்டுறதெல்லாம் சொல்லிட்டேன். குடித்தார்கள், வெறித்தார்கள், நல்லா குடிக்கிறேன். எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் இருக்காங்க, எங்க பார்த்தாலும் சாராயங்கள். டாஸ்மார்க்ல சாராயம் பொங்குவார்கள், அவர்களே சாராயத்தை தயாரித்துக் கொள்கிறார்கள். குடித்தார்கள், வெறித்தார்கள், நல்லா சாப்பிட்டாங்க. நீங்க இன்னைக்கு பாருங்க, எந்த ஏரியாவில் வேணாலும் பாருங்க, பெரிய பெரிய ஹோட்டல்களா இருக்கும். மேலே தங்குறதுக்கு ரெஸ்டாரண்ட், கீழே ஹோட்டல். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன 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 அப்படின்னு சொல்லி கடைசியில கோமணத்தோடு நிற்கிற வரைக்கும், ஆண்டி ஆகிற வரைக்கும் விட மாட்டான். எழுதி 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 வாங்கி இது வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க. ஒரு ஒரு கிறிஸ்தவ தாவரத்தை சொல்கிறேன். நானும் அவர்களோடு சென்றிருந்தேன். மண்டல அதிகாரிகள் என்று வருகிறார்கள். ஸ்கூலை பார்க்கணும், குளத்தை பார்க்கணும், சபையை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். செக்ரட்டரி, பொருளாளர், இவங்கெல்லாம் எல்லாரும் வர்றாங்க. வந்து ராமநாதபுரம் குட் நைட் ஹோட்டலில் நான், கரஸ்பாண்டன்ட், இந்தவர்கள் எல்லாரும் அந்த வந்த அந்த 4 அதிகாரிகளும் போய் உட்கார்ந்து தின்னா, ஐயா ஒவ்வொரு மீனும் இவ்வளோ ரெண்டில் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, ராமேஸ்வரம் கடலில் இருக்கான்னு எனக்கே தெரியல. ஒன்றா கொண்டாந்து வைக்கிறாங்க. இறால் மீன் பாருங்க, இவ்வளோ ரெண்டில் ஒரு வடை மாதிரி இருக்குது, இறால் மீன் கொண்டாந்து வைக்கிறாங்க. அதை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எவன் துட்டு? எங்க உங்க அப்பா வீட்டு துட்டா நான் கேட்கிறேன், அல்ல எங்க அப்பா வீட்டு துட்டா? யார் துட்டு? சிறு பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்து பலவிதமான வேலைகள் பார்த்து கெட்டுன பீஸு, அது மெட்ரிகுலேஷன் பீஸு. அந்த பீஸு தொகையில் வரக்கூடிய அந்த பணத்தை இப்படி அனுபவிக்கிறாங்க. அது கணக்கெழுதி அவங்க கணக்காட்டிட்டா போதும். அப்போ என் மகன் அப்போ வந்து ஒரு 5ஆவது வகுப்பு 6ஆவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் படித்துக் கொண்டிருந்த பொழுது, தம்பி நீ இந்த நல்லா இறால் சாப்பிடியா அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் 2 பேரும் வரல, ஐயா உங்களுக்கு என்ன சாப்பிடணும் கரஸ்பாண்ட் சொல்கிறாரு. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவன் சொன்னான், இதெல்லாம் என்ன விலைப்பா அப்படின்னு கேட்டான். அந்த வயசுலேயே கேட்டான், இதெல்லாம் அப்படிப்பா என்னப்பா? எத்தனை பேர் நமக்கு அது கிராமங்களில் ஊழியம் செய்ய போகும்போது நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்க, அங்கே சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கு, அவங்க பிள்ளையெல்லாம் படிக்குது. அவன் சொல்கிறான், இந்த இறால் மீன் இவ்வளோ விலையா, எனக்கு வேண்டாம் அப்படின்னா. இன்ன வரைக்கும் என்ன, அவனுக்கு 27.5 வயது முடிகிறது, 28 பிறக்க போகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இதுவரைக்கும் அவன் இறால் சாப்பிட்டது இல்லை. அன்னைக்கு அவன் மனசில் விழுந்த அந்த ஒரு வேதனையினோ எனக்கு தெரியல. இதுவரைக்கும் இறால் சாப்பிட்டது கிடையாது. நீங்கள் வேணா நீங்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய மருமகன்கிட்ட கேட்டு பாருங்க, என்னுடைய மகாட்ட கேட்டு பாருங்க, என்னுடைய வீட்டில் எல்லாம் கேட்டு பாருங்க, அவன் சாப்பிடவே மாட்டான். ஆனால் இன்றைக்கி அது வந்து எவ்வளோ ஒரு கொள்ளை பொருளாக இருக்கிறது. ஈவம் இல்லையா, இரக்கம் இல்லையா அவனுக்கு? அந்த காலத்தில் இன்னொரு நிகழ்ச்சி, அந்தமானில் அந்த சுமத்ரா தீவில் இந்த இதை அடித்து வெள்ள பெருக்குனால எத்தனை பேரும் சேதமாகி வரும்போது, அந்த அந்தமானில் இருந்து வந்த பிள்ளைகளை இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனம் என்று சொல்லுகிற இந்த பள்ளிக்கூடத்தில் நானும் சில பொறுப்புகளாக எனது மூலமாக இயங்கக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு வந்திருந்தேன். அந்த அந்த பள்ளியில நான் இந்த பிள்ளைகளுக்கு மாத பீஸ் கட்டி விடுவார்கள். ஐயா அம்மா மாத பீஸ் கட்டி விடுவார்கள். ஏன்னால் பிரின்சிபாலிட்டி சொல்லட்டும், கரஸ்பாண்டன்ட் சொல்லணும் அல்லவா, அம்மா ஐயா மாத பீஸ் கட்டி விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு பண்டமண்டல பீஸ், அதாவது என்ன பரிமண்டலமா என்னமோ சொல்லுவாங்களே, பண்டமண்டல இந்த ஆரம்ப பீஸ் இருக்குல்ல, அது இவங்களுக்கு வேண்டாமா, இவங்க இவ்வளவு கஷ்டத்தில் வந்திருக்கிறாங்க ஐயா, வேண்டாம்னு சொன்னா டைசிஸ் அப்படின்னு சொல்லி கிட்டவே மாட்டேன்ட்டாங்க. நான் சொல்லுகிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற புற இனத்தவர் மதத்தவர் சேர்ந்த பள்ளிகள் எல்லாம் அவர்களை சேர்த்தார்கள். வேற எங்க விளங்கும்? எல்லாம் போச்சா? நல்லா யோசிச்சு பாரு. கிறிஸ்து நன்மை செய்வதற்காக வந்தார், தன்னை அர்ப்பணிக்க வந்தார், செலவு செய்வதற்காக வந்தார், ஊழியம் கொள்ளுபடியாமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். ஒரு சட்டு ரத்தத்தை கூட தனக்குள்ள வச்சுக்கிடாம நமக்காக கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தேவாதி தேவனை ஆராதிக்கக்கூடிய நாம அந்த பீஸ்லையாவது கொஞ்சம் இது பண்ணியிருக்க கூடாது? இவ்வளவு திங்கணுமா? போய் கொழுப்பு அடைக்கத்தானே செய்யும், பிரஷர் ஏறத்தானே செய்யும், சுகர் உனக்கு குறையுமா, உங்க இதயத்தில் இடி உழத்தானே செய்யும்.
யோசித்து பார்த்திருக்கியா? சிந்திக்கியா? ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வக்கற்றவர்கள், வாய்ச்சோற்றுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன உதவி செய்திருக்கிறார்? கர்த்தர் அதைத்தானே கேட்கிறார் தீர்ப்பிலே. நான் சுனாமியில அடிச்சு ஒதுங்கி வந்தேன், என்னை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிய, எனக்கு மருத்துவத்தை பார்த்திய, நான் சட்ட கழிஞ்சவனா வந்தேன், எனக்கு சட்டம் கொடுத்திய, எனக்கு வியாதி உள்ள அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்திய, நான் அப்படி கிடந்தேன் இப்படி கிடந்தேன், அந்த நோய் எதில் என்னை பார்த்தீங்களே, என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட உள்ள வாங்க. இன்னொரு பக்கத்தில் காலளவு தண்ணி வந்துச்சுது, என்னை கீழே விழுந்துட்டு என்னை தூக்குனீங்களாடா, என்னைய வந்து ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்களாடா, என்னங்க நேற்று காய்ச்சடிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கீங்களாடா, ஏதாவது கேட்டீங்களா? ஆகையினால நீங்க என்ன செய்ய, சாத்தானுக்கும் அவனுக்கும் ஏற்பட்டிருக்க அந்த தண்டையில் உள்ள இடத்துக்கு போங்க அப்படிங்க. இதெல்லாம் படிக்கத்தானுங்க செய்றீங்க, சொல்லி கொடுக்கிறீங்கல்ல, சொல்லி கொடுக்கிறவர்களான பேப்பரம் மேல வர்றீங்க. நீங்க தானே இந்த கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபால்ட், ஏசி கிசி டிசி பூசின்னு தேர்ந்தெடுக்கிறீங்க. ஏன் என்றால் வேதத்தை ஒழுங்காக நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை. முதற்படியிலே நீங்கள் ஏறாமல் நான் வானமண்டலத்துக்கு மேலாக போய்விடும் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். அப்படி ஒரு கீழ்ப்படியாதவன் தான் கீழே விழுந்துட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆகவே நான் இது வந்து ஒரு சபையை சார்ந்து சொல்லலை. இன்னைக்கு பெண்டிகாஸ்ட் செனால்ட் அமைத்து என்று சொல்லி அவர்களும் சில இடங்களிலே பார்க்கிற பொழுது எவ்வளவு ஒய்யாரமா சில பேர் சொல்றாங்க, காணிக்க போட்டுட்டா தசமா கொடுத்துட்டா கேட்கக்கூடாது, கர்த்தர் கடிச்சிருவாரு, கர்த்தர் அடிச்சிருவாரு, கர்த்தருடைய மிதிச்சிருவாரு. நீ கணக்கு கேட்டா புழுவுற அம்புட்டு பேரும். ஏழை எளியவன், திக்கற்ற வக்கவட்டு பக்கத்தவன், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எந்த செலவும் செய்யவில்லையே, காணிக்க என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு ஊழியக்காரத்தில் ஒரு விசுவாசிக்கு கேட்பதற்கு தைரியம் வேண்டும், கேட்க வேண்டும். ஊழியக்காரருக்கு வசதி பண்ணி கொடுக்க வேண்டும், அது வேறு விஷயம். நீ வசதிக்காக நீ ஊழியத்திற்கு வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. ஆகவே நம்முடைய செய்தி எங்கே போகிறது ஏனென்றால் உள்ளத்தில் இருப்பது தானே வருகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த இவர்கள் கட்டினார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள். இதெல்லாம் இன்றைக்கு சாலை ஓரங்களிலே நாம் வண்டிகளிலே போகிற பொழுது ஆங்காங்கே வண்டி நிறுத்தப்படுகிறது. உல்லாசமான விடுதிகளும் உல்லாசமான ஊஞ்சலாடிக்கொண்டே சாப்பிடக்கூடிய அளவிற்கும் இருக்கிறது. இது நோவா காலத்திலும் இருந்திருக்கிறது. நாளை பார்ப்போமா?